டிஎஸ்ஆர் அகாடமி, டிஎன்பிஎஸ்சி, டெட், டிஆர்பி ஸ்கூல் புக் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு தென்னிந்திய வரலாறு. தென்னிந்திய வரலாறில் முதல் பகுதியை இன்றைக்கி பார்க்கலாம். பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எது அப்படின்னா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் தான் உலகின் மிக தொன்மையான நாகரிகமாகும். மெசபடோமியா நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? 6500 ஆண்டுகள். மெசபடோமியா நாகரிகம் அப்படிங்கிறது 6500 ஆண்டுகளுக்கு முந்தையது. பண்டைய தமிழகத்தில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரம் எது? பூம்புகார். பண்டைய தமிழகத்தில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரம் பூம்புகார். பூம்புகார் துறைமுகம் அமைந்துள்ள இடம் தற்போது எங்கு அமைந்துள்ளது? பூம்புகார் துறைமுகம் இருந்த இடம் தற்போது எங்கு அமைந்துள்ளது? மயிலாடுதுறை. பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகம் குறித்து கூறுவது பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இந்த 3 நூல்களும். பட்டினப்பாலை, சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய நூல்கள் பூம்புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிகம் குறித்து நமக்கு கூறுகிறது. பூம்புகாரின் சிறப்பை பற்றி பேசும் நூல் சிலப்பதிகாரம். பூம்புகாரின் சிறப்பை பற்றி பேசும் நூல் சிலப்பதிகாரம். மானாய்க்கன் என்பதன் பொருள் பெருங்கடல் வணிகன். மானாய்க்கன் என்பதன் பொருள் பெருங்கடல் வணிகன். மாசாத்துவான் என்பதனுடைய பொருள் பெருவணிகன். மானாய்க்கான் என்பதனுடைய பொருள் பெருங்கடல் வணிகன். மாசாத்துவான் என்பதனுடைய பொருள் பெருவணிகன். கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் என்று பூம்புகார் மக்கள் கருதினர் என்பதை கூறுவது பட்டினப்பாலை. பூம்புகார் மக்கள் அப்படிங்கிறவங்க கூடுதல் விலைக்கு பொருட்களை விற்பது தவறான செயல் அப்படின்ட்டு கருதினாங்க என்று கூறுவது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த பட்டினப்பாலை நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 49 பேர். கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் மொத்தம் 49 பேர். முத்துக்களை உவரி என்னும் இடத்தில் இருந்து இறக்குமதி செய்த பண்டைய இஸ்ரேல் அரசர் யார்? சாலமோன். முத்துக்களை உவரி என்னும் இடத்தில் இருந்து இறக்குமதி செய்த பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன். பாண்டியர்களின் துறைமுக நகரம் எது? கொர்க்கை. பாண்டியர்களின் துறைமுக நகரம் எது அப்படின்னா கொர்க்கை. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் எங்கு அமைந்திருந்தது? மதுரையில். ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்திருந்தது மதுரையில். மதுரை பற்றிய குறிப்புகள் எழுதிய புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ். மதுரை பற்றிய குறிப்புகள் எழுதிய புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ். அர்த்த சாஸ்திரம் என்னும் நூலை எழுதியவர் சாணக்கியர். அர்த்த சாஸ்திரம் என்னும் நூலை எழுதியவர் சாணக்கியர். முதலில் ஏராளமான பள்ளிகள் அமைக்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம். தமிழ்நாட்டில் முதலாக ஏராளமான பள்ளிகள் அமைக்கப்பட்ட இடம் காஞ்சிபுரம். சீன பயணி யுவான்ஸ்வாங் பயின்ற பல்கலைக்கழகம் எது? நாலந்தா பல்கலைக்கழகம். சீன பயணி யுவான்ஸ்வாங் பயின்ற பல்கலைக்கழகம் எது? நாலந்தா பல்கலைக்கழகம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் கவிஞர் காளிதாசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் கவிஞர் காளிதாசர். கல்வியில் கரையிலாத காஞ்சி என்று கூறியவர் திருநாவுக்கு அரசர். கல்வியில் கரையிலாத காஞ்சி என்று கூறியவர் திருநாவுக்கு அரசர். 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என கூறிய வரலாற்று ஆசிரியர் யார்? யுவான்ஸ்வாங். 7 இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என கூறிய வரலாற்று ஆசிரியர் யுவான்ஸ்வாங். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் பல்லவ மன்னன் ராஜசிம்மன். கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் பல்லவ மன்னன் ராஜசிம்மன். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை கழித்த இடம் காஞ்சிபுரம். பௌத்த துறவியான மணிமேகலை அப்படிங்கிறவங்க தன்னுடைய இறுதி காலத்தை கழித்த இடம் எங்கே அப்படின்னா காஞ்சிபுரம். ஏரிகளின் மாவட்டம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். ஏரிகளின் மாவட்டம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம்.
துறைமுக நகரம் என்று அழைக்கப்படுவது புகார். துறைமுக நகரம் என அழைக்கப்படுவது புகார். வணிக நகரம் என அழைக்கப்படுவது மதுரை. கல்வி நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். அதாவது ஏரிகளின் மாவட்டம் அப்படிங்கிறது வந்து காஞ்சிபுரம், துறைமுக நகரம் அப்படிங்கிறது வந்து புகார், வணிக நகரம் அப்படிங்கிறது வந்து மதுரை, கல்வி நகரம் காஞ்சிபுரம். ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம், கல்வி நகரம் காஞ்சிபுரம், துறைமுக நகரம் புகார், வணிக நகரம் மதுரை. நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் காணப்பட்ட இடம் மதுரை. நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் காணப்பட்ட இடம் மதுரை. துங்கா நகரம் என அழைக்கப்பட்டது மதுரை நகரம். துங்கா நகரம் என அழைக்கப்பட்டது மதுரை நகரம். நாலங்காடி அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் காணப்பட்ட இடம் மதுரை. துங்கா நகரம் என அழைக்கப்பட்டது மதுரை நகரம். சோழ நாடு அப்படிங்கிறது வந்து சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோருடைத்து.